வா, உன் பிள்ளையை திருத்தி தரேன், கடத்தை அடைச்சி தரேன். வேற என்ன வேணும்? கல்யாணம் முடிச்சுட்டானா? 19 வயசுக்கார பையன் தான். பெரிய ஆள்கிட்ட பழகுதானே, அதான் கேட்டேன். இன்னொரு ரொம்ப பெரிய இடத்துல பழகிக்கிட்டு இருக்கான், அவங்களுக்கு உதவியாக இருக்கான். இவனுக்கும் அங்கே கொஞ்சம் அந்த சுகத்தில் உதவி இருக்குது. மனத்தை மாற்றி தர உன் பையனை தப்பிக்க வைக்கேன். போ, இந்த பிள்ளைய நல்லா. சரி. கருப்பசாமிக்கு எதையும் இங்கே மறைக்க முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் உள்ளத்துக்குள்ளே பயப்படுதேடா. இல்லைடா, உங்களுக்காக பொய் சொல்லட்டுமாப்போ? உண்மையை தான் சொல்லுவேன். ஆமாம் ஆமாம், ஆளுக்கு தக்கன்னு நெளிச்சு சொல்லிடுங்கக்கா. அவங்க பின்னால் இருக்கலாம். சாமி சூழ்நிலைக்கு தான் தரப்போல அப்படி நைஸாக அப்படியே பட்டும் படாமன்னு சொல்லிடுங்க. சரி இருக்கு, ஓகே. அப்புறம் கருப்பசாமி, ஆமாம் யாரே? கேட்குறேன். சேலம் இல்லை, சேலம். சேலம் சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லையாமலா? யார் வருத்தம்? யாருக்கு உடல்நிலை சரியில்லை? யாருக்குமா? கால் வந்துட்டுவாமா. செந்தமிழ் கருஞான தேசிகனை ஏக்கா பாசத்தில் கேட்க வந்திருக்கியா, பத்திரத்துக்கு கேட்க வந்திருக்கியா? கரெக்டு தான். அவர் கையெழுத்தெல்லாம் போட்டு தந்துட்டார. பார்த்துக்குவேன். கால் வந்துட்டு வா. பார்த்தியா? வா வா உட்கார். உங்கள் மாமனார் காலத்துக்குள்ளே அது பூரா வந்து சேரணும். புரியுதா? உட்கார். முதல்ல உட்காருமா. அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருந்தேன். உங்கள் மாமனாரை பேச வைக்கணும். அந்த ஆள்கிட்ட பேசுவாரா? பேச வைக்கிறேன். 1 மாதத்துக்குள்ளே வாங்கி தந்துடுறேன். உங்கள் மாமாவுக்கு இன்னும் ஓராண்டு காலம் எந்த குறையும் இல்லாமல் காப்பாற்றிடுறேன். அதுக்கு முன்னால் எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்டாக ரைட் பண்ணி செம்மையாக்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? ஆப்ரேஷன் ஆகும், நடப்பார், தைரியமார். மனநிலைகளை பற்றி தான் எனக்கு கொஞ்சம் குழப்பம், அதுதான் கேட்டேன். காப்பாற்றி தரேன். நல்லா போய்ட்டு வா, சந்தோஷமாக போ. அதே சேலம் எல்லை. என் தொழில் தடைப்பட்டிருக்கு. தொழில் தடைப்பட்டிருக்கு. என் தொழிலை கொஞ்சம் ஏக்கித்தாங்கன்னு சேலத்துலேருந்து யாருப்பா காட்டு வந்திருக்கா? தொழிலை பற்றி காட்டு வந்தது யார்? என்ன தொழில்ப்பா? கடன்களை பற்றி காட்டு வந்தது யார்? சேலமா உனக்கு? என்ன தொழில்? கால் வந்துட்டாங்க. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. 1.5 வருஷமாக உங்கள் பணம்லாம் சென்றது மீளாது. வாங்கிக்கிட்டு சண்டை தான் போட்டாங்களே தவிர சமாதானமாக பணம் வரல. உண்மையா? அதனால் இப்போ தொழிலவே நிறுத்தக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இப்போ லாக்காகி உட்காந்துருக்கிய. அதனால் தொழிலையும் வளமாக்கி தரணும், உன் கடனை தீர்த்து தரணும். வேறு என்ன வேணும்? அடிக்கடி நெஞ்சு படபடக்க உனக்கு ஏன்? கால் வந்துட்டு வா. நல்ல பாட்டெலாம் கொண்டு வந்துட்டான் பே. இந்தா பணம் வந்து சேரும். யாராலையும் பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். இந்த நல்லா நல்லா இருக்கும். கருப்பசாமி, சொத்து சம்பந்தமாக மனக்குழப்பம் உடைந்து வந்தது யார்? என்னப்பா சொத்து தம்பி? வா, என்ன சொத்து? அப்பா, சொத்து சம்பந்தமான விஷயம் உனக்கு இருக்கா? நீ போனி இல்லை, போகலாம். வார்த்தையில் உண்மை இல்லை, பொய் இருக்கு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு பிள்ளை விஷயமாக்க பிள்ளைகளை பற்றி கேட்டு யாருப்பா? வாப்பா, என்னப்பா வேணும்? காலைல வந்துட்டு வா.
நான் கேட்குறது, நான் பேசுகிறத தெளிவாக புரிஞ்சு இதுதான் அப்படின்னு கரெக்டாக புரிஞ்சு வந்தவனுக்கு தான் உத்தரவு. இங்கே வந்து இதை சொல்லிக்கிடுவோமேனு நினச்சா அந்த கதை அங்கே ஓடாது. தப்பாகவே நினைக்கவும் கூடாது. உங்களை நீங்கள் தான் திருத்திக்கணும். என் மேலே ஒரு குற்றமும் கிடையாது. இன்னொருத்தனை காலன்ற செல்லையா வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை முடிச்சுப்பார். கல்யாணம் முடித்த 6வது மாதத்துலேருந்து இடி விழுந்துருச்சு வீட்டில். இங்கே சம்மந்தம் கலந்த இடம் நல்ல இடமா இல்லையான்னு ஏன்டா சிந்திக்கலை? புரியுதா? இப்போ அவன் கண்டிப்பாக வரணுமா? வரணும். பையன் எங்கே இருக்கான்? கண்ணை மூடுறா பார்க்குறேன். இந்த சம்மந்தக்காரங்க வீட்டுக்கு போகிற வழியில் இடது பக்கத்தில் ஒரு ஐயன் கோயில் இருக்க, மெயின் ரோட்டில் இருக்கா? அதில் துப்பாக்கி வச்சுட்டு ஒரு சாமி நிற்காரு. அது யார்? துப்பாக்கியோட ஒரு சாமி நிற்காரு. வீரண்ணனா? இன்னொரு தரம் கும்பிட்டுவான். பெரியண்ணன். பெரியண்ணன் என்னண்ணே? எந்த ஊருண்ணே? வரலாம் வா. அந்த மருமகளை நான் வர வச்சு தந்துடுறேன். உன் குடும்பத்தை ஒற்றுமையாக வாழ வச்சு தந்துடுறேன். புரியுதா? ஆமாம். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து அவன் உன் பிள்ளைய வந்து தனியாக பிரித்து கொண்டு போகணுங்கிற ஒரு முடிவில் தான் உட்காந்துருக்காங்க. அப்படி ஒரு நிலைமை நடக்காமல் ஒற்றுமையாக வாழ வச்சு தந்தால் போதுங்களா? ஆமாம். இந்தா பிறக்கிற பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். பொம்பளை பிள்ளை பிறக்கும். உன் மகனுடைய மாமியால் அதுதான் வச்சு திருத்தும். அடக்கி தாரேன், மடக்கி தாரேன், நல்லா இருக்கு. இந்தா பணத்தை கிளப்பட்டிய முட்டாப்பையில் இந்த நல்லா புண்ணியமாயிரு, புண்ணியமாயிரு. போ வா மகளே, செல்வாக்கார் ஓடிப்பா. கர்மசாமிக்கு யாருக்கு சுகம் இல்லை? ஈரோடு எல்லை, ஈரோடு, ஈரோட்டு பகுதி. ஈரோடா? உடல்நிலை யாருக்கு சுகமில்லை உங்கள் வீட்டில்? அம்மா ஈரோட்டில், ஈரோட்டில் யார் வீட்டிலப்பா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவங்க? வா உட்கார். யாருக்குப்பா சரியில்லை? பிள்ளைக்கு. கொண்டு வா பார்ப்போம். அதாம்மா. எந்த ஒரு ஈரோட்டில் எந்த இடம்? இந்த மைக்கை கொஞ்சம் அங்கே தள்ளி வைங்க. நீங்கள் வாங்கப்பா. யாராவது ஒரு ஆள். சரி பக்கத்தில் வா. தாத்தா காலை பார். நிமிந்த நெல், கண்ணை மூடிக்கா. குதலி கை பிடிச்ச மாதிரி பேசுதா புலம்புதா? உச்சியில் ஏதோ ஒரு சக்தி வந்து உட்கார்ந்துருக்குங்கிறது மாதிரி நீங்கள்லாம் கற்பனை பண்ணி எல்லா வேலைகளையும் பார்த்து முடிச்சிட்டிய. ஆனால் குணம் கிடைக்கல, தெளிவு கிடைக்கல. இவ்வளோ தானே? இவளுக்கு வந்து மைண்டு டிப்ரெஷன். நான் குணமாக்கிடுவோம், உன் பிள்ளைய நல்லாக்கிடுவேன். நீ தைரியமாக இருக்கலாம். கால் வந்துட்டு வா. வா. பௌர்ணமி அன்னைக்கு இந்த குடி பிள்ளையை கூப்பிட்டு வரணும். மென்தஸ் பிளேட் இருந்தால் 7 நாள் கழிஞ்சு தான் வரணும். செய்வன வைவன கோளாறு ஒன்றுமே நடக்கலை. தேவையில்லாமல் நீங்களாக ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு முடிவு எடுத்துக்கிட்டு செய்வன இருக்குது வைவன இருக்குன்னு சொன்னால் கலந்து நினச்சிட்டு போய் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. என்னுடைய பார்வையில் அப்படி ஒரு தீவினைகள் இல்லை. இது வந்து இந்த பிள்ளைக்கு கிரகம் சம்பந்தமாக இத்தனாவது வயதில் இவ்வளோ நாட்கள் இப்படி இருக்கணுங்கிற ஒரு நிலைமை. புரியுதா உனக்கு? சரி, எல்லாத்தையும் மாற்றி தந்துடுறேன். நீ என்னை 5 முறை பார்க்கணும். இந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்து பார்க்கணும். சரியாப்பா? ஓ மனசு தாண்டாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இதெல்லாம் சேர்த்து வரணும். நல்லா இருப்பா. பக்கத்தில் வாங்க.
நல்லா இருமா. கர்மசாமிக்கு பைக் சார். ஹலோ பைக் சார். அதே ஈரோடு எல்லை என்னுடைய தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் இருக்குன்னு காட்டு வந்தது. வாப்பா, என்ன தொழில்ண்ணே தம்பி? என்ன தொழில்? கடை. சொந்த கடையா வாடகை கடையா? சொந்த கடை. 1 2 3 இப்படி ரோடு, இப்படி இது கிராஸில் உங்கள் கடை. இது பக்கத்தில் கொஞ்சம் இடம் கிடக்காது. யாருக்குள்ளது? யாருக்குள்ளது? விவசாய பூமியாக இருக்குது. அப்படி ரோட்டில் போய்ட்டு அடுத்த கிராமத்துக்கு போயிடலாம். சரிண்ணா? கால் வந்துட்டோம். ஓராண்டு காலங்களாக தொழிலில் வளமில்லாமல் கடன்களும் மனவேதனையும் நடக்கும். துணைவியாருடைய ஆரோக்கியத்தை பற்றி மனக்குழப்பம் உள்ளத்தில் இருக்கா? அதே மாதிரி இப்போதைக்கு இந்த தொழில் சம்பந்தமான விஷயத்தில் தடை நடக்க, இதுக்கு வேறு யாராவது மாறுபாடு செஞ்சு எனக்கு குழப்பம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு என் உள்ளத்தில் தோணுது. எனக்கு கொல்லிமலையில் சில பேர்களை தெரியும். யாரை தெரியும்? எனக்கு தெரியும். ஒரு சிலர் உனக்கு வழிகாட்டி எங்கள் கூட்டு போதுக்கு உன்னை தயாராக இருக்காங்க. ஆமாம், நல்லா புரிஞ்சுக்கா. ஆனால் இந்த தீவினைகளை நீக்கிறதுக்கு நான் உனக்கு வழிகாட்டி தரேன். உன்னுடைய தடைகளை நீக்கித்தாரேன். மனைவியினுடைய மனதில் கொஞ்சம் அழுக்கு படிஞ்சிருக்கு. அதனால் அன்பு பாசத்தில் குறைவும் பிரிவும் இருக்கக்கூடிய நிலைகள் நடக்கு. அதை கழிச்சு தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. வாய் பேச முடியல, என்னென்னு தெரியல எனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு உத்தரவு அர்த்தம். இந்தாப்பா, தாய்க்கு பின் தாரம்னு படம் பார்த்துருக்கியா? எம்ஜிஆர் படம். புரியுதா? மனைவியினுடைய மனதில் உங்கள் அம்மாவை பற்றி ஒரு சிந்தனை இருக்குது. உன் மனதுலேயும் உங்கள் அம்மாவை பற்றி ஒரு சிந்தனை இருக்குது. நீ இல்லற வாழ்க்கையில் இணைந்து வாழணும். தாயாருடைய ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் பேசணும். முதல்ல உன் வாழ்க்கையும் தொழிலையும் நல்லாக்கி தரேன். அதுக்கடுத்து உங்கள் அம்மாவை பற்றி பேசுவோம். ஒரு வார்த்தை இன்றைக்கி பேசியிருக்கோம்னா அதுக்குள்ளே அர்த்தம் 1000 இருக்கும். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை பார்த்துரு. போய்ட்டு வா போ. கர்மசாமிக்கு அப்படியா? அதே ஈரோடு எல்லை பெண்ணடியாள். வாமா வா. மகிசி சம்காரா மதகஜவாகனா சரணமும் சரணமும் ஐயப்பா. சுகுண விலாச சுந்தர பாலா சரணமும் சரணமும் ஐயப்பா. வாடா தம்பி, நீங்கள் வந்தோன்னா ஐயப்ப சாமி பாட்டு வருது. ஏன்பா? ஏன் சபரிமலைக்கு போயிருக்கியா? உங்கள் வீட்டில் யாரும் போயிருக்காங்களா? நீங்கள் ஒரு முறை சபரிமலைக்கு நீ போகணும். உன்னுடைய வாழ்க்கைக்கு அதுவே சிறந்த அடிக்கல்லாக இருக்கும். சரி, வேறு என்ன வேணும் எனக்கு? கால் வந்துட்டு வா. நீ உட்கார். ஒன்றுமே பேச வேண்டாம். வாயை முடிக்கா, கண்ணை முடிக்கா, சாமியை நினச்சிக்கா. வாடா தம்பி. நீ வந்தோடனே சபரிமலை ஐயப்ப சாமியுடைய திருநாமம் வந்த காரணத்தால் வரக்கூடிய கார்த்திகை மாதம் மாலை போட்டு ஒரு தரிசனம் நீ பண்ணிட்டு வரணும். இப்பொழுது 1.25 ஆண்டுகளாக நீங்கள் நடத்தக்கூடிய தொழிலில் மன வருத்தமும் கடன்களும் தொழிலை செய்ய முடியாத தடைகளும் இடையூறுகளும் தோன்றும். அடிக்கடி உங்கள் வீட்டு பக்கத்தில் எலுமிச்சம்பழம், குங்குமம் இதெல்லாம் ஒரு ஆள் கொட்டி கொட்டி போட்டுக்கிட்டே இருக்கான். இது ஏன் நடக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு சிந்தனை, ஒரு பயம் உன் மனதுக்குள்ளே இருக்குது. உண்மையா? அது உண்மையிலேயே உங்களை டென்ஷன் பண்ணதுக்கு செஞ்ச வேலை தான். அது ஏன் அந்த டென்ஷன் பண்ணணும், அது எதுக்கு காரணம் அப்படிங்கிறத பின்னால் பேசுவோம். உனக்கு ஆபத்து இல்லாமல் தன்மானம் குறையாமல் காப்பாற்றுறது என் கடமை. அதனால் இன்னும் சரியாக இது என்ன இது எத்தனாவது மாதம்? இது இங்கிலீஷுக்கு இன்னும் 3 மாதம். அப்போ 6வது மாதத்தில் உனக்கு நிலையான ஒரு வருமானத்துக்குரிய தொழில் அமையும். அது உன்னை வாழ வைக்கும். அந்த சம்பளத்தில் தான் நீ சபரிமலைக்கே போயிட்டு வர வேண்டியது இருக்குது.
மகிழ்ச்சியாக செஞ்சு தந்தா போதும்ல. இதுக்கடையில் பாஸ்போர்ட் எதுவும் எடுத்திருக்கியா? போகணும்னு ஆசை இருக்கா? அம்மா விட்டுட்டு எப்படி போவேன்? கால் வந்துட்டு வா. கல்யாணத்தை முடிச்சுட்டு போவோமா அதுக்கு முன்னால் போவோமா? வா வாடா மகனே, இந்தா 3 மாதம் பொறுமையாயிரு, எல்லாமே ஜெயிக்கிறேன். நிமிந்து அப்போ தான் பூச முடியும். வெற்றி உண்டுப்பா, மகிழ்ச்சியாயிரு. கல்யாணத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட சாமி சொல்லலையே. வயசு இருக்குது, அதுக்கடையில் மனசு தடுமாறிடக்கூடாதுங்கிறது தான் உன்னையே சொல்லுவேன். என்ன, ஏன்னா இப்பவுமே ஒரு நோக்கம் இருக்குது, நீ அதில் மாட்டிக்கிடக்கூடாது. போய்ட்டு வா. கருப்பசாமிக்கு அதே ஈரோட்டு எல்லை முருகா. அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் முக்கில் அம்மன் கோயில் இருக்கான். யார்? வாமா 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 வாமா. அம்மன் கோயில் இருக்காமா உங்கள் வீட்டு பக்கத்தில்? மாரியம்மனா? கால் வந்துடுவா. அது யாருமா? உங்கள் அக்கா. வா, அப்போ நீயும் வந்துடு. நீங்கள் காலில் விடும் பொழுது ஒரு உத்தரவு என்னென்னா, அவங்க கேட்குற 2 வரத்தை நீ கொடு, வேறு ஒன்றும் சொல்லாதுன்னு எனக்கு உத்தரவாயிருக்கு. உங்களுக்கு 2 வரம் தரும்படி கட்டளை. என்ன வேணும்? 1 வாங்கி தரேன், 1. அடுத்து சரி, அவனை நான் திருத்தி தரேன், கால் வந்துட்டு வா. ஏன் அப்படிலாம் இவங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி வித்தியாசமாக ஒரு கேள்வி? இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கழுத்தில் போட்டிருக்க மாங்கல்யம் கூட சேதம் அடைஞ்சிருக்கு, அதை கூட செம்மைப்படுத்த நிலையை வழி இல்லைன்னு சொல்லுது. உண்மையாம்மா? சேதம் அடைஞ்சிருக்கா இல்லையா? புரியுதா? அதனால் இந்த செல்ல மக்களை கண்கலங்காமல் வாழ வச்சு வெற்றியாக்கி கொடு அப்படின்னு உத்தரவு. இந்தா நிறைய பணம் தரேன், அந்த வீட்டை வாங்கி தரேன். இந்தா இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில் ரொம்ப உயர்வும் மகிழ்ச்சியும் அடைவாய். வா செல்லக்குட்டி, முடியா நல்லாரு. எல்லா நிலைகளையும் பெரிதியா யாருக்குது? அப்படியா கண்ணை மூடு. பணமாக மகிழணும். இந்தா மகளே, இது நான் உனக்கு தந்திருக்கோம்னு வச்சுக்கோ. கோடி கோடியாக உனக்கு பெருமையாக வந்து சேரும். ஓடியா. இந்த நல்லா இருக்கா? போய்ட்டு வாங்க. பஸ்டாரத்துக்கு பணம் இருக்கா இல்லையா? இல்லாட்டா அப்பாட்ட வாங்கிட்டு போயிரு. ஓகே, சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு ஆனந்தம் விளையாடும் வீடு. அப்படியா? அப்படி ஒரு வீடு இருக்கா அந்த உலகத்தில்? பாட்டில் தான் இருக்கா. நம்ம சொன்னால் எவன் காக்கா? திருப்பூர் 4 அன்றில்கள் உருவான கூடு இது, மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம், மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். ஏய், நான் திருப்பூர்னு கூப்பிட்டுட்டேன், நீ உன் இடத்துல போய் உட்காரலாம். அடுத்து உன்னை நான் பார்க்கிறேன். அம்மா, கணவனுடைய பேர் உதவியை பெறாமல், புரியுது? நல்லா புரிஞ்சு வந்துக்கணும். கணவனுடைய பேர் உதவியை கிடைக்காமல் தன்னுடைய சாமர்த்தியத்தாலவே வாழ்க்கையவும் தொழிலையும் பார்த்து வரக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி சாமி கூப்பிடுறார். வாடா என் செல்ல கள்ளி, கால் வந்துட்டு வா. கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா, கோபியர் கொஞ்சம் ரமணா. உன் பேர் என்னடா? மகாபாரதத்தின் கண்ணா. உங்கள் அப்பா எங்கே இருக்காரு? ஏன்னா அவருக்கு ரொம்ப உழைப்பெல்லாம் இல்லையா? கால் வந்துட்டு மாய கலையில் மறந்தா அந்தவன் நீயே முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா, கோபியர் கொஞ்சம் ரமணா. பக்கத்தில் வாங்க. 3 ஆண்டு காலங்களாக வாழ்க்கையை உருட்டிச் செல்வதே ஒரு பெரிய கஷ்டமான நிலைகளாக இருந்துக்கிட்டு இருக்கும். உனக்கு ஒரு வருமானத்துக்கு வழியை தந்து இந்த குடும்பத்தை ரன் பண்ணிடலாம்னு கற்பனை பண்ணி தேடியது உண்டு, ஆனால் நிலையில்லாமல் போனதும் உண்டு. உண்மையா? இப்போ உன்னுடைய குடும்பம் கடன்களால் பாதிக்கப்பட்டு மன உபாதை அடைந்து உட்கார்ந்துருக்கிய. அதனால் உனக்கு நிலையான வேலையும் தரணும், நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரணும். வேறு என்னடா வேணும்?
காலில் வந்துட்டு வாங்க. உடைக்கக்கூடாதுன்னு நினைக்க நீங்கள் உடைக்க வைக்கிறீங்க, நெஞ்சே வலிக்கு. உன் தந்தையை திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? ஆனால் அவன் திருந்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் சாமியால் முடியாதது இல்லையே, உங்களுக்காக அவனை நான் மனத்தை அடக்கி உடைக்கி தாரேன். தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பழக்கங்கள், வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே உங்களை சாட்டையை கொண்டு அடிக்கிறத மாதிரி துன்பங்களை நிறைய செய்துக்கிட்டு இருக்கான். ஆமாம், அதனால் கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்குறேன். ஒரு முறை காலில் வந்துட்டு கண்ணை மூடி உட்காருங்க பார்ப்போம். அப்பா, அம்மா, ஐயா, ஆத்தா, தாத்தா, கண்ணை முடிக்காங்க 2 பேரும். குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவன் உயிரோடு இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டாலும் ஒன்று தான் அப்படிங்கிற நடைப்பெணமாக மாறிட்டான். 1:45 மணி இரவில் 1:45 மணிக்கு கூட உறங்காமல் கிறுக்கு பிடிச்ச பேய மாதிரி தேவையில்லாத புலம்பலும், தேவையில்லாத வார்த்தைகளும், அதட்டலும், தள்ளுதலும், இடித்தலும் வீட்டுக்குள்ளே நடக்கும். உண்மையா? இந்த மனநிலைகள் மாறணும் கருப்பசாமி. இருக்கிற ஜீவனையாவது அத்காமல் அவன் இருந்தால் சரி அப்படிங்கிற நிலைமையில் நீ இருக்க. அவன் மனத்தை நான் அடக்கி தாரேன், பக்கத்தில் வா. இந்தா, உங்ககிட்ட உங்கள் ஆத்தாளை பற்றி ரொம்ப தேவையில்லாத வார்த்தையை பேசுவான். ஆனால் தப்பு புறம் அவன்கிட்ட இருக்குது. அவன் குற்றம் சுமத்துறது உங்கள் அம்மாவை தான் சுமத்துவான். அவன் தான் தப்பு. அவனை திருத்தி தாரேன், உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஆக்கி வெற்றியாக்கி தாரேன். இந்தா, உங்களுக்கு பணம் வேணும்ல, வேறு என்ன வேணும்? இந்த மாதத்திலே ஒரு தொழிலை தொடங்கிக்காங்க, வெற்றியாகி போய்ட்டு. கர்மசாமிக்கு டாக்குமெண்ட் சம்மந்தமான மேட்ரு யாருக்கு? திருப்பூர். நீங்கள் திருப்பூரா? பார்த்துங்க. டாக்குமெண்ட் எங்கே இருக்குது? இது கையிலே வச்சுருக்கீங்களா? ஆடா ஆடா ஆடா. பரஸ்பர உடன்படிக்கை எழுத்தில் இருக்குது, நடத்தையில் இல்லை. என்ன எழுத்தில் இருக்குது, நடத்தையில் இல்லை. காலில் வந்துட்டு வாங்க. பரவாயில்ல, பார்த்துக்கிடுவோம். பொன்பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து பொய்யை மெய் என்று நம்பிவிட்டேன். வாப்பா. உண்மையை இன்று நான் புரிந்து கொண்டேன். மெல்ல உட்காரு.